Hi students, welcome to my channel Education Corner. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம கிளாஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம கிளாஸை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டென்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1ல் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம என்ன பார்த்தோம், செட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா, செட்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருப்போம். செட்னா என்ன, a set is a collection of well-defined objects. ஓகே, எப்போவுமே நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. ஆர் என்ன சொல்லலாம்னா கவுண்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். என்ன ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோமோ அது கவுண்டபிளாக இருக்கணும். ஸோ கவுண்டபிள் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். ஓகே, இதுதான் செட்டுன்னு சொல்லுவோம். A set is a collection of well-defined objects or countable objects. Okay, example of set. Example of set na enna, number 1 example number of planet நம்மளால் வெல் டிஃபைன் பண்ண முடியும். இத்தனை பிளானட் தான் இருக்குன்னு கரெக்டாக வெல் டிஃபைன் பண்ண முடியும், கவுண்டபிளாக பண்ண முடியும். ஸோ இது இஸ் எ செட். நம்பர் ஆஃப் லைப்ரரி இன் சென்னையும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். இத்தனை லைப்ரரி தான் சென்னையில் இருக்குன்னு வெல் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இஸ் எ செட். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் அ செட். நாட் அ செட்னா என்ன, செட்டு இல்லாதது என்னன்னு சொல்லணும்னா எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, இதுக்கு தான் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குதுன்னு நம்மளால் இதுவரை கவுண்டபிள் பண்ண முடியாது, வெல் டிஃபைண்டும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் எ செட். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் beautiful places in the world எடுக்கலாம். in சென்னை சொல்லலாம். ஓகேவா, இன் கோயம்புத்தூர் சொல்லலாம். நம்பர் ஆஃப் பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் த வேர்ல்டு. நமக்கு சில பிளேசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும், மற்றவங்களுக்கு மற்ற பிளேசஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ பியூட்டிஃபுல் பிளேசஸ் இத்தனை தான் இருக்குது, இதுதான் எல்லாமே பியூட்டிஃபுல் பிளேசஸ்னு நம்மளால் வெல் டிஃபைன் பண்ண முடியாது, கவுண்டபிளும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் எ செட். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். இந்த கார்டனில் நம்ம நமக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் ஜாஸ்மினாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் ரோஸாக இருக்கலாம். ஸோ அவங்க அதை பியூட்டிஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வெல் டிஃபைன் பண்ண முடியாது, கவுண்டபிளும் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் நாட் எ செட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோன்னா பேர் பற்றி பார்த்தோம். ஓகே, பேர்னா என்ன, ஜோடி. ஓகேவா, ஜோடினா என்ன,
எக்ஸாம்பிள் என்னென்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பேர் இயர்ரிங்ஸ் எடுத்துக்கலாம், பேங்கிள் எடுத்துக்கலாம், ஓகேவா, ஸ்லிப்பர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் பேர். ஆர்டர் பேர்னா என்ன? ஆர்டர் பேர்னா என்ன? ஆர்டர் பேர்னா வரிசை ஜோடின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படின்னா என்ன? இப்போ வந்து இந்த ஸ்லிப்பர் செட்டையே வந்து நம்ம A1 B1 ஒரு ஸ்லிப்பர் செட்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு A2 B2 அனதர் ஸ்லிப்பர் செட்னு எடுத்துக்குவோம். A3 B3 அது ஒரு அனதர் ஸ்லிப்பர் செட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பேர்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா இஸ் எ ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் பேரை தான் வந்து ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். நம்பர்னா எனி நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர். எனி நம்பர்னா என்ன? 1 2 3 பேரையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 5 எத்தனை பேர் வேணால் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பேருக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம். ஓகேவா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னா இதுக்கு டெஃபினேஷன் என்னென்னா if A and B are two non-empty sets then set of all order pair A comma B such that A belongs to A, B belongs to B is called the Cartesian product. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நமக்கு வந்து ஏ அண்ட் பின்னு 2 செட்டை எடுத்துட்டோன்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா சரி, அந்த 2 செட்டில் உள்ள ஆர்டர் பேரை நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த செட்லேருந்து ஒன்று அந்த செட்லேருந்து ஒன்று எடுத்தால் தான் கிடைக்கிறதான் பேர்னு எடுத்து எழுத முடியும். அந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏ செட், பிங்கிற எலமெண்ட் பிலாங்ஸ் டு பி செட். ஓகேவா, இஸ் கால்ட் ஏ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்டாக is called a Cartesian product. Cartesian product of என்ன சொல்லுவோம்? set A and B. Okay, and is denoted by என்ன denote பண்ணுவோம்னா A cross B. Okay, thus இதோட builder form என்னன்னா A cross B is equal to builder formனா என்ன, ரோஸ்டட் ஃபார்ம்னா என்ன, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஓகே, A comma B such that A belongs to A, B belongs to B. இதுதான் builder form A cross B. ஓகே, இதை எப்படி ரீட் பண்ணுவோன்னா read as A cross B. A cross B எப்படி ரீட் பண்ணுவோம்னா read as A cross B அப்படின்னு ரீட் பண்ணுவோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட் A and B. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்டில் நோட்ஸ் பாருங்கள்.
ஃபஸ்ட் நோட் வந்து A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. எப்போவுமே A cross B B cross Aக்கு ஈக்குவலாக இருக்காது. பட் நம்பர் ஆஃப் A cross B is equal to number of B cross A. ஓகேவா, சாட்டிஸ்ஃபைட் ஆகும். number of element in A cross B is equal to number of element in B cross A. A cross B equal to empty set இருந்துச்சுன்னா if and only A equal to empty set தான் இருக்கும், B equal to empty set தான் இருக்கும். ஓகேவா, அப்போ தான் A cross Bயும் நமக்கு empty set கிடைக்கும். A cross B equal to empty set இருந்துச்சுன்னா if and only if A equal to empty set or B equal to empty set தான் இருக்கும். ஓகே, தேர்ட் நோட் வந்து if n of A equal to P கன்சிடர் பண்ணிட்டோன்னா and n of B number of element in set B, ஓகேவா, அதுதான் n of B டினோட் பண்ணுவோம், is equal to Qன்னு எடுத்துக்கிட்டோன்னா then number of element in A cross B equal to PQ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாருங்கள். லெட் அஸ் கன்சிடர் த டூ செட்ஸ். ரெண்டு செட் நம்ம கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கிளாஸ் ரூம்லேயே கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா A is the set of 3 boys and B is the set of 4 girls. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம செட்டை கன்சிடர் பண்ணிட்டோன்னா A ஈக்குவல் டு செட் ஆஃப் 3 பாய்ஸ்னு எடுத்தோமா, செட் ஆஃப் 3 பாய்ஸ்னு எடுத்தோமா, அப்போ B1, B2, B3. ஓகே, B is equal to set of 4 girls G1, G2, G3, G4 கன்சிடர் பண்ணிட்டோன்னா what are the possible ways of choosing a boy with a girl? என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது, ஒரு பாய் ஒரு கேர்ள்னு வந்து பேராக இருக்கிறதுக்கு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செட்டை வந்து நம்ம எப்படி டேபிள் ஃபார்மில் எழுதுவோம், A B B1 B2 B3 G1 G2 G3 G4. டேபிள் ஃபார்மில் ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏரோ டயக்ராம் பார்த்தோன்னா ஓவல் ஷேப்பில். ஓகேவா, ரெண்டு எலிப்ஸ் ஷேப்பில் நம்ம விளையாண்டுவோம். B1 B2 B3 இது செட் A, இது செட் B G1 G2 G3 G4. என்னென்ன பாசிபிள் வேலாம் இருக்குது, ஒரு பாய் ஒரு கேர்ள்னு வரேன், இந்த பாயும் இந்த கேர்ளோடையும் பேராக இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாய் இந்த கேர்ளோட இருக்கலாம், இந்த பாய் இந்த கேர்ளோட இருக்கலாம், இந்த பாய் இந்த கேர்ளோட இருக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த பாய்க்கு வந்து 4 கேர்ளோடையும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் பாய் வந்து ஃபஸ்ட் கேர்ளோட பேராக இருக்க ஆசைப்படலாம், இவங்களோட இருக்கலாம், இவங்களோட இருக்கலாம் அண்ட் இவங்களோட இருக்கலாம். இங்கே ஒரு பாய் இங்கே கேர்ளுங்கிறப்ப B2ஓட இந்த 4 பேர் இருக்குது. B3ஓட எப்படி இருக்குது, இங்கேருந்து G1ஓட இந்த கேர்ளோட இருக்கலாம், நெக்ஸ்ட்டு G2 இந்த கேர்ளோட இருக்கலாம், G3 இந்த கேர்ளோட இருக்கலாம், G4 இந்த கேர்ளோட இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி 1 பாய் 1 கேர்ள்னு எடுக்கிறப்ப இந்த பாசிபிள் வேஸ்லாம் இருக்குது. ஓகே, we can ஏரோ டயக்ராம் மூலியமாக பார்த்தோம் இல்லையா, 1 பாய் 1 கேர்ள்னு சூஸ் பண்ணுறப்ப we can select them in 12 distinct pairs. நமக்கு என்ன கிடைக்கிது, செலக்ட் பண்ணுறப்ப 12 distinct pairs கிடைக்கிது.
ஓகேவா? அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? A cross B டினோட் பண்ணுவோமா? is equal to set of order pairs B1 G1 B1 G2 B1 G3 B1 G4 okay comma B2 G1 B2 G2 B2 G3 B2 G4 எல்லாத்துக்கும் இடையில கமா மென்ஷன் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து B3 G1 B3 G2 B3 G3 B3 G4 செட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. A cross B க்கான number of order pairs in set A and set B எழுதுனா தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B. ஓகே, செட்டில் டினோட் பண்ணிட்டோம். திஸ் கலெக்ஷன் represents the Cartesian ஒன் பாய் ஒன் கேர்ள்னு சூஸ் பண்ணுற கலெக்ஷனுக்கு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஒன் பாய் ஒன் கேர்ள்னு சூஸ் பண்ணுற கலெக்ஷனுக்கு பேர் தான் என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, ஆஃப் த set of boys and the set of girls. ஓகே, இது இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் A cross Bனா இல்லை உள்ள எல்லா ஆர்டர் பேர்ஸும் எத்தனை கிடச்சிச்சு? 12 டிஸ்டிங் ஆர்டர் பேர்ஸ் கிடச்சிச்சா? இதை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணி போடலாம்? இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? நம்பர் ஆஃப் ஏயை வந்து செட் ஏல உள்ள எலமெண்ட்டை என்னென்னு எடுத்துக்குவோம்? செட் நம்பர் ஆஃப் ஏல வந்து என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 1 2 3. அதை வந்து நம்ம பின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோமா ஃபார்முலாவில்? ஸோ P = 3. நம்பர் ஆஃப் பியில் எத்தனை கேர்ள்ஸ் எடுத்திருந்தோம்? Qன்னு அதை மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா ஃபார்முலாவில் இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நோட்டில். 4 கேர்ள்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ நம்பர் ஆஃப் A cross Bனா என்ன ஃபார்முலான்னு நான் சொல்லியிருந்தேன்? PQ. ஸோ P into Qங்கிறப்ப 3 into 4 is equal to 12. அப்போ 12 டிஸ்டிங் பேர்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பேர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. என்ன A cross Bக்கு ஃபார்முலா. ஓகே, ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நம்ம சேனல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லெசன் சம்மந்தமாக என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.